நடேஷா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருமா. அவர் பேசுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. அதுக்குன்னு இவர் என்ன அடிப்பாரா? அதை நீங்க கரெக்ட்னு சொல்றீங்களா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்களை நான் சரியா கவனிக்காம இருந்துட்டேன். இனிமே நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேம்மா. அண்ணி, இப்ப எதுக்கு அவசரப்பட்டு அவளை இங்க கூட்டு வரணுங்கிறீங்க? ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? வளர்மதி தானே உங்க பொண்டாட்டி. வருமா, எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எப்ப கூட்டிட்டு வரணும்னு. ஏன்டா அழற இப்போ? ஒண்ணுமே இல்லையே, என்னடா? சரி வா சரி வா. கார்த்திக், சும்மா என் உயிரை வாங்குற வேலை வச்சுக்காத. ஏற்கனவே நான் கஷ்டத்துல இருப்பேன், இதுல நீ வேற. என்னடா? சரி வா, சும்மா என் உயிரை வாங்குற வேலை வச்சுக்காத. ஆனந்தி, என்ன என்னன்னே தெரியலக்கா, காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்காங்கக்கா. என்னம்மா எதுக்கு அழற? பசிக்குதா உனக்கு? இல்லக்கா, காலையில தானே இட்லி ஊட்டினேன். அப்புறம் ஏன் அழற? செல்லக்குட்டி, நீ தான் சமத்தாச்சே, எதுக்கு அழற? இங்க பாரு, அழக்கூடாது, ஓகே? இல்லக்கா, இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் நோய் நோய் நோய்னு அழுதுகிட்டே இருக்கான். சீ, எரிச்சலா இருக்கு கொண்டாலே. நான் கட்டின புருஷன் தான் அப்படி இருக்கானா, நான் பெத்ததும் இப்படிதான் இருக்கு உயிரை வாங்குறதுக்கு. என்ன பேசுற நீ? இப்படியா பேசுறது? குழந்தைன்னா இப்படிதான் இருக்கும். அதுக்காக சரிடா சரிடா, குழந்தை தானே, இதுக்கு போய் எப்படி பேசுறதுன்னு ஒரு வரமுறை இல்ல. சரி 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 சரி. அச்சோ, புள்ளைக்கு ஏமா இப்படி வேர்த்திருக்கு? அந்த ரூம் ஒரே புழுக்கமா இருக்குக்கா. என்னதான் ஃபேன் ஓடினாலும் உரைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப வெக்கையா இருக்குக்கா, அதனாலதான் வேர்க்குதுக்கா. எனக்கே அங்க இருந்தா மூச்சு முட்டுதுன்னா பாருங்களேன். அதனாலதான் குழந்தை அழுதுருக்கான். சரி, அதுக்காக இவனை போய் கோச்சிக்கிட்டா? முதல்லயே இதை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, நீ முதல்ல குழந்தைய கூட்டிட்டு போய் என் ரூம்ல இரு. இனிமே நீ குழந்தைய வச்சுக்கிட்டு என் ரூம்ல தான் இருக்கணும், புரியுதா? இந்தா பிடிச்சிக்கோ. ஓ சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. சரி, நீ ரூமுக்கு கூட்டிட்டு போ. போ. என்ன தயங்குற? இல்லக்கா, அது வந்து அண்ணி, உங்க ரூம்ல நீங்க இருங்க, என் ரூம் தான் இருக்க, அதுல ஆனந்த் இருக்கட்டுமே. இல்ல மாமா, பரவாயில்ல. ஏம்மா, இங்க நான் மட்டும் தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ரூமு? மேலும் அந்த ரூம்ல நிறைய ஜன்னல் இருக்கு, திறந்து விட்டா நல்லா காத்து வருமா, குழந்தைக்கும் வெயில் தெரியாம இருக்கும். ஓ, நான் உன் ரூம்ல இருந்துக்கிறேன். தம்பி தான் சொல்றாருல, அதுவும் நல்ல யோசனை தான். போமா. ஒரு நிமிஷம் இருமா, நான் என் துணியெல்லாம் எடுத்துக்கிறேன். சரிங்க மாமா. செல்லக்குட்டி, ஆனந்தி, மாமா நீ போமா. சரிங்க மாமா. போலாமா கார்த்திக்? புது ரூமுக்கு போலாமா? அங்க நல்லா காத்து வருமா? சரி, நீ வா கவிதா. என்ன உமா, எதுக்கு உடனே வர சொன்ன? மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டில் பானு அவங்க இருப்பாங்க, அவங்க முன்னாடி பேச முடியாது.
அதான் உங்களை இங்கே வர சொன்னேன். அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரை கம்பெனிலேருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்களாம். இந்த மாதம் வரைக்கும் தான் அவரால் அங்கே தங்க முடியுமா. அதனால் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் இங்கே வரத்துக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி தரணுமாமா. நீங்களும் அந்த வீட்டை இப்போ விற்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இல்லைம்மா, அந்த வீட்டை நம்ம இப்போ விற்க போனோம்னா குறைச்ச விலைக்கு கேட்பாங்க. சரி, வரது வரட்டுன்னு கொடுக்க போனா கூட உடனே வாங்குறதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியலையம்மா. சரி மாமா, இப்போ அவசரப்பட்டு விற்க வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம போய் அந்த நட்டாஷாவோட அப்பா கிட்டிய பார்த்து பேசலாமா மாமா? அவர்கிட்ட பேசினா அவரும் நட்டாஷாவும் சேர்ந்து சரவணன் கிட்ட பேசுவாங்கல்ல. அவ சொன்னா சரவணன் நிச்சயம் கேட்பாரு மாமா. அன்னைக்கு காது குத்துற விஷயத்துக்கு வந்தப்போ நான் அந்த நட்டாஷாவோட பேசினேன். ரொம்ப நல்ல டைப்பா தெரியுறாங்க. அவங்க அப்பாவும் நல்ல ஆளாதான் தெரியுறாங்க. மேலும் இந்த விஷயத்துல அந்த வீரமணி நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. இப்ப போய் நம்ம அவங்க கிட்ட பேசினா எல்லாம் சரியா நடக்கும்னு தோணுது மாமா. என்ன மாமா சொல்றீங்க? நீ சொல்றது சரியா தான் தெரியுது, பாப்போம். சரி, நம்ம இப்பவே போய் பேசலாம் வாங்க மாமா. சரிம்மா, பாப்பாலாம். எஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நடாஷா அண்ட் சரவணன். ஆமா, ஓகே. தேங்க்யூ. விஜய், நடாஷா எங்க? மேல இருக்கா. நட்டாஷா, நட்டாஷா. நடாஷா, நீயும் சரவணனும் ஊருக்கு போறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எந்த ஊருக்கு டாட்? சஸ்பென்ஸ். ஊருக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொல்லுவேன். and it is going to be a real surprise for you. டாட், இப்போதைக்கு அப்ராட் எங்க போக முடியாது, ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. இந்தியாவுக்குள்ள தான் பிளான் பண்ணிருக்கேன். கிருஷ்ணா, எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? எனக்கும் தெரியல. போ, நீயும் சொல்ல மாட்ற. அது எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியதானே போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டுமே. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் தம்பி. வாங்க. வாங்க உமா, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். உட்காருங்க சரவணன். அண்ணே, நல்லா இருக்கியா அண்ணே? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷம் சார். அன்னைக்கு காதுகுத்து ஃபங்க்ஷன்ல உங்க மருமக ரொம்ப அன்பா பேசினாங்க. எங்களுக்கு அங்க வர்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இவங்க வைஜெயந்தி, வீரமணி எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அது மட்டுமா, நீங்க பழனி வரைக்கும் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருக்கீங்க. அதையெல்லாம் நாங்க மறக்கவே மாட்டோம் சார். உங்களுக்கு எவ்வளவு தேங்க் பண்ணாலும் இது பத்தாது. ஆமா, நீங்க ஏன் சார் காதுகுத்துக்கு வரல? இல்ல சார், ஏற்கனவே எங்களுக்குள்ள சூழ்நிலை அவ்வளவா சரியில்லை. அது மட்டும் இல்லாம ஆனந்தி, மீனாட்சி அங்க இருக்கும்போது நாங்க வருது என் மனசு சரியா படல. கிட்டி, இத உங்களுக்கு கொடுங்க. எடுத்துங்க. சாப்பிடு. அப்புறம் சார், நான் இங்க வந்ததே உங்களையும் சரவணன் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பேசுனது தான். கைராசி குடும்பத்திலேருந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அவங்க அம்மா இருந்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை. அப்புறம் சார், என் பையன் கதை உங்களுக்கு தெரியும். அவனுக்கு எதுவும் அங்கே செட் ஆகலை. உடனே திரும்பி இங்கே வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் ரிட்டையர் ஆகிட்டேன். என்னால் அவங்களுக்கு எதுவும் பெருசாக செய்ய முடியாது.
இடம் ஒன்று கையில் இருக்கு. அதை விற்று ஏதாவது செய்யலான்னா அது மூவ் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் போல. இப்போ உங்ககிட்ட பேச வந்ததே அந்த ஏஎஸ்எல்ஸ் பற்றி தான். அதை நீங்கள் உமாவுக்கு விட்டு கொடுத்தா கைராசி சொத்து விஷயத்தில் உமா எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பா. கடை விஷயத்திலும் சரி, வீட்டு விஷயத்திலும் சரி, உமா உங்க பக்கம் தான் இருப்பா. சொல்லுமா. ஆமாண்ணே, நீ எனக்கு அந்த ஏஎஸ்எல்ஸை விட்டு கொடுத்தனா நான் உனக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டா இருப்பேன். இப்ப அந்த கடையை சண்முகண்ணன் பேர்ல எழுதி வைக்க போறேன்னு சொல்றாங்கல்ல, அதை எதிர்த்து நீ என்ன செஞ்சாலும் நான் உன் பக்கம் தானே இருப்பேன். அதே மாதிரி அந்த கைராசி வீடு அந்த ஆனந்திக்கு போகாம பாத்துக்கணும். வைஜெயந்தி அண்ணி நம்ம பக்கம் தான் இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்புன்னு. அந்த வீடு விஷயத்துல கூட உனக்கு என்ன தேவையோ அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோனே. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்ல, கைராசி கடை எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு உறுதியா தெரியாம நான் எப்படி ஏஎஸ்எல்ஸை விட்டு கொடுக்கறது? சரவணன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப இந்த கடையில் உங்களுக்கு பெருசா என்ன கிடைக்குது? சும்மா ரொட்டேஷனுக்கு தானே கை கொடுக்குது. அதுக்கு நீங்க இதை உமா கிட்ட கொடுத்துட்டு கைராசி கடை எடுத்து ரன் பண்ணா ஈஸியா பிசினஸ் பண்ணலாம் இல்லையா? அது உங்களுக்கு கிடைக்கத்தான் உமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்களே, அப்படியே யோசிக்கிறீங்க. பேசாம அதை கொடுத்துருங்க, அவங்க அதை டெவலப் பண்ணிக்கிட்டோம். சரி உமா, நான் ஏஎஸ்எல்ஸை உனக்கு தரேன். ஆனால் ஒன்று, நீ சொன்ன மாதிரி கைராசி செல்ஸ் என் பேரில் மாறுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். நீ தான் அங்கே இருக்கிற எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும். நிச்சயமா அண்ணே. எப்படி இருந்தாலும் சிவஞானம் அண்ணன், மீனாட்சி அண்ணி, அந்த சண்முகம் இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் அவங்கள தவிர மற்ற எல்லாரும் என் பக்கம் பேசணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. அந்த வைஜெயந்தி, சாந்தி, வளர்மதி எல்லாரும் என் பக்கம் இருக்கணும். கட்டாயமா பண்றேனே. நீ ஏஎஸ்எல்ஸை மட்டும் என்கிட்ட கொடு, அப்புறம் பாரு. சரி, நீ இதை செய். நான் உனக்கு பண்ண வேண்டியதை கண்டிப்பா பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க அப்படியே கிளம்புறோம். அப்புறம் சரவணும் நடாஷாவும் ஒரு வாரம் வெளியூர் போய் தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவங்க வரட்டும், வந்ததும் கிளியர் பண்ணிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்சோ. நமக்குள்ள என்ன சார் இதெல்லாம்? சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, டைம் கிடைக்கும் போது அப்பப்ப வாங்க. ஷூர் சார், நீங்களும் அப்பப்ப எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரமா. வாங்க அண்ணே, அண்ணி வரேன். சரிம்மா, வரம்பா. வாங்க சார். வரம்மா. கவிதா, என்ன? ஏய், பார்த்து. ஏய், வாந்தி எடுக்காம இருக்கிறதுக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்களே, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லக்கா, அது நேத்தே தீந்து போச்சு. என்ன கவிதா, முன்கூட்டியே இதெல்லாம் என்கிட்ட சொல்றது இல்லையா? சரி, மருந்து சீட்டைங்க. அது ரூம்ல இருக்குக்கா. சரி, வா வா. வா, ரெஸ்ட் எடு, உட்கார்.
மருந்து சீட் எங்க வச்சிருக்க? அது அந்த மேசை டிராயர்ல இருக்குக்கா. இரு இரு, நான் எடுத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். சரிக்கா. படுத்துக்கோ. தம்பி, நீ உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல நீ ஏன்? இல்ல, கவிதாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வரணும். கொடுங்க நீ, நான் வாங்கிட்டு வரேன். இந்தாங்க. சரி நீ போயிட்டு வரேன். இருங்க. என்னது? என்கிட்ட இருக்கு. பரவாயில்ல. இருக்க நீ? இல்ல இருக்கட்டும், வாங்கிக்கங்க. சரி நீ, நான் வாங்கிட்டு வந்துறேன். இருங்க. எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, அண்ணி மருந்து வாங்கிட்டு சொன்னாங்க, அதான். ஓஹோ, அவங்க ஆர்டர் போட்டா உடனே துள்ளி குதிச்சு போயிடுவீங்களா என்ன? என்ன பேசுற? இந்த வீட்டுக்கு வேலையாளா நீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எதுக்காக நீ இப்படி பேசுற? நான் ஏதோ சாதாரணமா அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டேன், அது தப்பா? ஆமாமா, நீங்க எல்லாமே இப்ப சாதாரணமா தான் கேப்பீங்க. இப்ப நானும் சாதாரணமாவே கேக்குறேன். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு ஏன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு வேலை வைக்கிறீங்க? இவரை பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? எங்க கூடவே இருப்பாளே ஒருத்தி வாய் ஆடுறதுக்கு, கவிதான்னு, அவ எங்க? அவகிட்ட சொல்ல வேண்டியதானே வாங்குறதுக்கு. அவளுக்கு தான் மருந்து வாங்குறதுக்கு அனுப்புறேன். பாவம், உடம்பு முடியல அவளுக்கு, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த அம்மா கர்ப்பத்துல வாந்தி எடுப்பாங்க, அதுக்கு ஏன் புருஷன் வேலை செய்யணுமா? இதுல என்ன கண்ட்ராவியோச்சி. அவ புருஷன் ஒரு தருதல அவளை கர்ப்பமாக்கி விட்டுட்டு எங்கேயோ ஊர் சுத்துறதுக்கு போயிட்டான். அவ ஆத்தாக்காரி எல்லார் பத்தியும் போட்டு கொடுக்கவும் நல்ல சண்டை போடுறதுக்கு மட்டும் கரெக்டா ஆஜராகிடுவா. அவளுக்கு கடை வச்சு கொடுத்து அழகு பாக்குற நீங்களும் வாசப்படிவே தாண்ட மாட்டீங்க. ஆனா இந்த வீட்ல ஏன் புருஷன் ஓடி போய் அவளுக்கு மருந்து வாங்கிட்டு வரணும்? நல்லா இருக்கு நியாயம். நான் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன், இடையில தம்பி வந்தாரு. எனக்கு சமைக்க வேண்டிய வேலை இருக்கு, அதனால தான் தம்பி கிட்ட சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற? அப்படிதான் பேசுவேன். இந்த வீட்டுக்கும் அந்த கர்ப்பவதிக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க? மன்னிச்சிருமா, தெரியாம கேட்டுட்டேன். உன் புருஷன் நான் வேலை வாங்கிருக்க கூடாதுதான். வேண்டாம் தம்பி, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இல்ல நீ, நான் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் தம்பி. என்னங்க என்ன இல்ல நீ நோல நீண்டு அதான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கொடுங்க அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க போங்க. வாங்க. அண்ணி, என்ன அண்ணி, எங்கேயா வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்ல தம்பி, கவிதாக்காக மருந்து வாங்க போறேன். கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல தம்பி, பரவாயில்ல. கொடுங்க அண்ணி, பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன், நீங்க போங்க. வாமா போலாம். வளர்மதி, எப்படி இருக்க?
வளர்மதி உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும், லேட்டா வந்திருக்க. பல பேருக்கு இதான் சான்ஸ்னு ஓவரா வேற ஆடி இருக்காங்க. சரி எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வா. சரி வாங்க. வளர் ஒரு நிமிஷம். வாங்க எங்க ரூமுக்கு போலாம். ஏன் ஏன் ரூம் தான் இருக்கே. இல்ல வளர், அந்த ரூம்குள்ள போனீங்கன்னா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரும். எதுக்கு நீங்க வாங்கல ஏ ரூம்க்கே போலாம். என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் ஏ ரூம்க்கே போறேன். நேரத்துல ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? இந்த ஆள் சொன்னா உடனே இழுச்சுக்கிட்டு நீ போயிடுவியா? நீ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடாத. இனிமே நான் ஏன் அங்க போக போறேன்? வெரி குட், நான் இருக்க உன் கூட. தைரியமா இரு. இப்படி என் புருஷனை தூண்டி விட்டா அவர் என்ன கண்டிப்பா நினைச்சீங்களா? என்ன பத்தி என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். உருவத்துல ஆம்பளையா இருந்தா மட்டும் போதாது.